படம் வந்து ஜாலியா இருக்குண்ணா, பசங்க கூட வந்தா பார்க்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் ட்விஸ்டா இருக்கும். படம் சூப்பராகவே இருந்துச்சு. ஃபைனலாக ட்விஸ்ட் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. செகண்ட் ஹாஃப் சூப்பர். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக நல்லா இருக்கு பார்க்கலாம். பரத் சாரோட ஆக்டிங் செமையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. அதாவது படம் நல்லா எங்கேஜிங்காக இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போனதுனால தான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போச்சு. ப்ளஸ் சாம் சிஎஸ் அண்ணாவோட மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் இவரோட அந்த பரத் அண்ணாவோட ஆக்டிங்கு, வில்லன்னு ஒருத்தரை காமிச்சிருப்பாங்க, அவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காப்புல. ஆனால் அவர் வில்லன் கிடையாது, பட் நல்லா பண்ணியிருக்காப்புல. சூப்பர் படம். கடைசி 20 மினிட்ஸில் தான் படம். அந்த கருத்தை நம்ம புரிஞ்சு விட்டோம்னா நல்ல படம். பெட்டராக இருக்குண்ணா. எனக்கு பர்சனலாக செகண்ட் பார்ட் நல்லா இருந்துச்சுண்ணா. ஹீரோயின் வந்துட்டு சொல்ல லைக் எப்படி சொல்ல, எல்லா நார்மல் அந்த படத்தில் வர ஹீரோயின்ஸ் மாதிரி தான். எப்படி சொல்ல, போலீஸாக இருக்காங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி ரூடான கேரக்டரு, ஹீரோ கிட்ட எப்போதும் ரூடாக நடந்துக்கிற அந்த மாதிரி கேரக்டர் தான். நல்ல படம் தானே ஓவராலாக பார்க்கலாண்ணா. ஒரு கோர் சீன்ஸ் எதுவும் இல்லை, அவ்வளோ வயலன்ஸ் இல்லை. ஒரு சில இடத்துல ரத்தம் காமிப்பாங்க, ஆனால் அது அட்ஜஸ்டபிள் தான். ரொம்ப ஃபஸ்ட்டு தான் இல்லை ரத்தம். கம்பேக்கு அது இன்னும் மற்றவங்க போய் பார்த்தா தானே. பட் ஆக்டிங் வைஸ் நல்லா போடணும். ஆக்டிங் வைஸ் இது ஓகே, நல்லா கம்பேக் தான். பட் பட்ஜெட் மாதிரி இப்போ வரும்னு கேட்டிங்கன்னா டவுட் தானே. ஏன்னா கம்மியான ஆடியன்ஸ் வர மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. நல்லா ஒரு 2.5 hours நல்லா என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட பார்க்குற படமாக இருந்துச்சு. கண்டென்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. அந்த லாஸ்ட் 50 minutes நல்லா சூப்பராக நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு புரியலனாலும் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே அது கூட அப்படியே கம்பைன் ஆகி உங்களுக்கு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். நல்லா ஆனால் த்ரில்லரான ஒரு மூவி. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது அது எப்படி சொல்கிறது, படத்தோட கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும். சில இடத்துல புரியாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அது ஏன் இந்த நடந்துச்சு அப்படின்ற கண்டென்ட் வந்து செகண்ட் ஹாஃப் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அது உங்களுக்கு நல்லா அந்த இடத்துல கனெக்ட் ஆச்சு. செகண்ட் பார்ட் தான் ப்ரோ. செகண்ட் பார்ட் நல்லா த்ரில்லராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சாம் சிஎஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து பிஜிஎம்லாம் பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா நீங்கள் 2.5 hours வந்தீங்கன்னா போர் அடிக்காம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு புரியலன்னு நீங்கள் அதை உட்காந்து செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நல்லா இருக்கு. நான் ஹாரர்னு போனேன், இது சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கு. இல்லை செகண்ட் ஹாஃப்லாம் நம்ம பயங்கர ட்விஸ்ட். சூப்பராக இருந்துச்சு. கிரைம் த்ரில்லர்ன்ற மாதிரி இருந்துச்சு. பார்ட் 1 பார்க்கல, பார்ட் 2 தான் டேரெக்டாக பார்த்துருக்கேன். நல்லா தான் இருக்குது. பார்ட் 2ல வந்து ஸ்டார்டிங்கில் எதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மர்டர் நடக்கும், அது எதுக்குன்னு எனக்கு புரியாது. அதுக்கப்புறம் இன்னொரு கடை வந்துச்சு. இல்லாமல் நான் எதையும் எதிர்பார்க்காம வந்தேன். நல்லா தான் இருக்குது படம். நல்லா தான் இருக்குது. இன்னும் ஹீரோ கேட்ட இன்னும் கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ் தான் நல்லா இருக்கும். மியூசிக் தான் கொஞ்சம் த்ரில்லர் மூவி மாரி வச்சு நார்மல் ஒருத்தரை வந்து வில்லன் மாரி காமிச்சாங்க. நல்லா கடைசியில் வில்லன் வேற இருப்பாங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம். வந்து கிரைம் த்ரில்லர் பார்க்கல, விக்டிம் யாருன்னே கண்டுபிடிக்கல, லாஸ்ட்ல தான் காட்டுறாங்க. அப்போதான் புரியுது. என்கேஜிங்காக பரத் சார் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. சங்கீதா மேடமும் சூப்பராக வச்சுருக்காங்க. போர்லாம் ஆகலை, ஃபுல்லாக ஃபோக்கஸாக பார்க்கணும். போர்லாம் மியூசிக்லாம் ஓகே சூப்பர். ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்போ காளிதாஸ் 1 அளவுக்கு காளிதாஸ் 2 சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஒர்த்து தான். 1ஓட இது எனக்கு தெரிஞ்சு 2வே பெட்டராக இருந்துச்சு. எனக்கு ஒன்னோட லெகசியை மேட்ச் பண்ணிச்சு. நல்லாவே இருந்துச்சு. எங்கேஜிங்காக கூட்டு போகிறாங்க. படம் பொறுமையாக பில்ட் பண்ணி கடைசியில் கிளைமேக்ஸில் பீக்காக வந்து ட்விஸ்ட் தான் வச்சு போர் வந்து அடிக்கல. ஸ்டார்டிங்கில் லைட்டாக லேக் இருந்தாலும் போக போக படத்தை சமயம் பிக்கப் பண்ணி சூப்பராக கொண்டு போய் பரத்தோட கம்பேக் கண்டிப்பாக சொல்லலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு பரத் சார். சப்போர்ட்டிங் கேஸ்ட் எல்லாமே சூப்பராக. ஸ்டீஃபன் கேரக்டரில் ஒருத்தர் ப்ளே பண்ணாரு, அவர் செம்மையாக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஒருத்தர் இருக்கு. சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அந்த எங்கேஜிங் கொண்டு வந்துட்டாங்க. கடைசியில் பரத் சாரோட ஆக்டிங் வச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல ப்ரோ, டேரக்டாக செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாமே, செகண்ட் பார்ட் பார்க்கலாம். பரத் சார் சொல்லவே தேவையில்ல, தட்டி தூக்கியிருக்காங்க சொல்லலாம். சங்கீதா மேடம் அவங்களுடைய கேரக்டர் புரிஞ்சிக்க முடியல. படம் போக 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 வேற லெவலில் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. புதுமாக டேரக்டர் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. செந்தில் சாருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். படம் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தாம இருக்குது. மியூசிக் RR வேற லெவல். வெற்றி பெற வாழ்த்துக்கள். போற அடிக்கல, செகண்ட் ஹாஃப் பிச்சுக்கிட்டு போகுது. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். லாஸ்ட் 20 minutes 30 minutes தானா, இது எல்லாமே பார்க்கலாம். படத்தை வந்து லாஸ்ட் அந்த சீரியஸ் இது யார் கொண்டா லாஸ்ட் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. பார்ட் 3 வந்தால் தான் கண்டுபிடிக்க முடியுமே. சீரியஸாக இருக்கும் படம். அவர் கரெக்டான கேரக்டர் கொடுத்து கரெக்டாக தான் நடிக்க வச்சிருக்காங்க. லாஸ்ட் அந்த ஆன்டிலாம் அதெல்லாம் அவங்களாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க.